எமது உறவுகள் எங்கே? இந்த கேள்வியோடு தொடர்கிறது காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டங்கள். எந்த பிள்ளையா பிடிச்சு கொண்டு போனவங்களும் என்ன நடந்தான்னு தெரியாது. ஆமியோட நின்ற தமிழர்கள் தான் இந்த சிஐடி மாதிரி வசம் போட்டு வந்து பிடிச்சு கொண்டு போனவங்க. முகாமுக்கு எத்தனை பிள்ளைகளை பிடிச்சவங்க வந்து அப்படி கணக்கு அடிச்சு கொண்டவங்க எல்லாரும் ஆறுதன்றது ஒரு அரசாங்கம் இல்ல. கருநாள்ல சகல தமிழனும் இறங்கி நின்றுதான் கொண்டது. விடுதலை புலி சகல பேரும் கொண்டது அவர்கள் தான். அம்மியோட சேர்ந்தான் சரி, சுரீதரனோட நெடுகளும் கதைச்சேன் சரி, எல்லாம் பொருங்கோம்மான்னு தான் சொல்லுவேன், வேற என்ன சொல்ல மாட்டேன். இந்திய காலகட்டத்தில் ஐநா சபை எங்களுக்கு உதவுமான்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கருத்தை விட அரசாங்கத்தின் கருத்துக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. 8 வருஷம் கடந்த பிறகு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக எங்களுக்கு அது பாதகமாகுது. இந்த நிலையில் நாங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு நன்மை தரப்படவில்லை. நிச்சயமாக எங்கள் பிரச்சனை பாதுகாப்பு சபை கொண்டு போவோம். பாதுகாப்பு சபையை போகாட்டி நிச்சயமாக நாங்கள் இப்படி ஈடுபட்டு காலம் நடிக்கிறதா தான் நிச்சயமாக முடியும். இப்போ 9 வருஷம் தேடிக்கொண்டிருக்க எந்த விதமான பதிலும் இல்லை, எங்கேயும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. போற இடமெல்லாம் இணைய உட்கார்ந்துருக்க இன்னும் எங்களுக்கு ஒருத்தர் எம்பிமாரோ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பதில் சொல்ல ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் தான் நாங்கள் இந்த 29 நாளும். ஆனா இன்னும் நாட்கள் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் வரை நாங்கள் இந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தவே மாட்டோம். நாங்களும் திடீரும் இப்படியே திரிஞ்சு பதிகிறோம். ஒரு முடிவு இன்னும் இடையில இருக்காங்க. அப்படியே திரிஞ்சு அப்படியே போகுதுங்க. நாங்களும் சாக போறோங்கிற பிள்ளைகளை காட்டவும். நாங்களும் எத்தனை நேரம் பாஞ்சமே பாவனியாக்க எத்தனை நேரம் போனோமே இல்லாரம் பாஞ்சிரம் தடுப்பு முகாம் எல்லாம் திரிஞ்சுதான் ஏன் வந்திருக்கிறோம். காணாமல் அங்கேயும் இங்கேயும் விட்டுட்டு போனாக்களை வந்து காணலையேன்னு சொல்லல. நாங்க வந்து ராணுவத்திட்ட கையடிச்சிட்டாங்க. அப்ப ராணுவம் வந்து அவைகளை இல்லையேன்னு சொல்லிடாது. அவன் கையில கொடுத்தாக்களை எங்கள்கிட்ட கட்டாயமும் அழைச்சி தரத்தான் வேணும். தகவல் அறியும் சட்டத்திற்கு அமைய காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி 2 நாட்களாக நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் முல்லைத்தீவு மேலதிக அரசாங்க அதிபரிடம் இன்று கையளிக்கப்பட்டன. நாங்கள் குளற உங்களுக்கு சுடுவோம் என்று சொல்லி எங்களை கொண்டு போடுவோம் என்று சொல்லி என்ற பிள்ளைய கடத்தி கொண்டு போவிட்டார். இன்னும் ஒரு முடிவும் இல்லை. குடத்தனை அமெரிக்க சிலோன் மிஷனின் அருட்தந்தைகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்திற்கு இன்று ஆதரவு தெரிவித்தனர். மறுபடியும் காணாமலாக்கப்பட்ட மக்களுடைய உறவுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு விரக்தியின் சூழல் இருக்கிறது நாங்கள் எல்லாருமே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஐநாவுக்கும் இதற்கு பொறுப்பா இருக்கிற அரசாங்கமும் உண்மையை கண்டறிய இவர்களுக்கு என்ன நடந்தது, எங்க இருக்கிறார்கள் என்கிற அந்த உறவின் தேடலை உண்மையாகவே அரசாங்கம் செய்து நல்லதொரு நல்லிணக்கத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய மகன் நேவி கடற்படை வசந்த கருணா கூட சம்பத்த முனசிங்கா கொழும்புல கடத்தி திருவோணமலையில கொண்டு வச்சு 5 பேரை கழனியாத்துல வெட்டி வீசியும் என்னுடைய மகனையும் திருவோணமலையில வெட்டி பிக்கப்ல கொண்டு கடல்ல வீசினதாகவும் நீதிமன்றத்துல சாட்சியம் அளிச்சிருக்கான். அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு புள்ளைய வெட்டுறதுக்கு? கடத்தி கொண்டு போனவனுக்கு 1 கோடி கேட்ட புள்ளைய கடத்தி கொண்டு புள்ளைய வெட்டி போட்டிருக்கான்.